Hebron Ministries. லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை என்ன பண்றாங்க, இயேசு கிட்ட போய் சொல்றாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இயேசு மறு உத்தரவு கொடுக்கிறார். பிரதித்திரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்கள். அவர்கள் பாவிகளை மரிச்சு போயிட்டான். இந்த பிலாத்து என்ன பண்ணா, அவனை கொன்று அவன் ரத்தத்தை வந்து பலிகளில் சேர்த்து கொடுத்துறான். அதனால அவங்க பாவம் பண்ணதுனால அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து கேட்கிறாரு. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது அவனுக்கு புதிய வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். ஆண்டுடைய திட்டம் என்ன? புறஜாதி மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்த பிறகு புறஜாதிகளுக்கு அத்தனை பேரும், இயேசுவை அறியாததுக்கு அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும். கலிலேயரை குறித்து சொல்றாரு. ரெண்டாவது, எருசலேம் என்றால் சபை மனம் திரும்ப வேண்டும். சபையை குறித்து இதில் பேசுகின்றார். நான்காவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகமே மனம் திரும்ப வேண்டும். இந்த உலகத்திற்கு அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற 4 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுத் தருகிறார். முதல் காரியத்தில் பாருங்க, நியூ லைஃப். ஆண்டவர் ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது புது வாழ்வின் மனம் திரும்பும். ரெண்டாவது, ரிப்பண்டன்ஸ் கலிலியன்ஸ், அப்போ புறஜாதிகள் கலிலியர்கள். மூன்றாவது காரியம் எருசலேமின் மனம் திரும்புதல். நான்காவது, அவருடைய ஆசை என்னன்னா, நீங்கள் மாத்திரமல்ல இந்த உலகமே மனம் திரும்ப இல்லவென்றால் நீங்கள் கெட்டு போய் விடுவீர்கள் என்று ஆண்டவர் 4 காரியங்களை கர்த்தர் இந்த பியூட்டிஃபுல் சாப்டரில் நமக்கு கற்றுத்தருகின்றார். செய்தியினுடைய தலைப்பு என்ன? ரிப்பண்டன்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், மனம் திரும்புதலின் பலி. 5 காரியங்கள், 5Rன்னு சொல்லுவாங்க. 5 காரியங்கள் ரிப்பண்டன்ஸில் தேவன் நமக்கு கொடுக்கின்றார். ரெண்டாவது காரியம் ரிப்பண்டன்ஸ் ஆஃப் கலிலியன், புறஜாதியை பற்றி ஆண்டவர் கொஞ்சம் இங்கே பார்க்கிறோம். லூக்கா 13:2 பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ. அவன் பிலாத்து வந்து அவ்வளோ பேரை கொண்டு அந்த ரத்தத்தில் கலந்துட்டான். அதனால அவன் பாவம் செஞ்சான். அதனால தான் பிலாத்து கொண்டுட்டான். ஒரு செத்து போயிட்டான். செத்து போனவன் பாவம் செஞ்சலாம் செத்து போறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. அப்படி அல்லவென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ ஒருத்தவன் மரிக்கிறது ஒரு பெரிய நிகழ்ச்சி அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும், அதுதான் நிகழ்ச்சி. ஒரு ஆள் மரிக்கிறது நிகழ்ச்சியில் எல்லாரும் மரிச்சு போகிறான். எத்தனை பேர் மரிச்சு போகிற நம்ம சர்ச்சில் பாருங்க. இந்த செய்தியை வந்து போன வாரம் நான் எடுக்கணும். போன வாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அந்த போன வாரம் செய்தியை நான் எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்? த ப்ரெசன்ஸ் சொல்லி 4 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட உணர்த்துறாது, செய்தி எடுக்கிற ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியை நீ 2 பாட்டாக எடு அப்படின்னு சொல்கிறாரு, உணர்த்துறாரு. சரின்னு சொல்லி 2 பாட்டு எடுத்து அடுத்த 2 பாட்டை போன வாரம் எடுக்கிறேன். ஆனால் போன வாரம் இந்த செய்தியை நான் எடுக்கணும். இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தியை எடுத்து இந்த வாரம் நீ கொடுக்காத அடுத்த வாரம் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போன வாரம் என்ன பண்ணுறோம், அந்த செய்தியை தொடர்ச்சியை கொடுத்து முடிச்சுட்டு இந்த வாரம் இந்த செய்தியை கொடுக்குறோம். ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்னடா அது, ஆண்டவர் திடீர்னு இந்த வாரம் கொடுக்க சொல்கிறாருன்னு சொல்லி கொடுத்து முடிக்கிறேன். 4வது சர்வீஸில் ஒரு குடும்பம் வந்துச்சு. நான் சொன்னேன், அந்த இதில் பிரசங்கத்தில் சொன்னேன், நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து சாதாரணமாக மறிக்கக்கூடாது. சாரி 3வது பாயிண்டில் வருது. 3வது பாயிண்டில் வருதா? ஆமாம் 3வது பாயிண்டில். சார் நான் சொல்லிடுறேன்.
அந்த 3வது பாயிண்டில் என்னென்னா, அந்த சிலோவில் ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுது. அதில் 18 பேர் செத்து போயிடுறாங்க. 18 பேர் செத்து போயிடுறாங்க. இவங்க சொல்கிறாங்க, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சிலோவில் ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுந்து 18 பேர் செத்து போயிட்டாங்களே, அப்போது அதுவும் குற்றம் செஞ்சதுனால செத்து போட்டாங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி நினைக்காதீங்க. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மரித்து போனாலும் அது பிரச்சனை கிடையாது. அந்த மரித்து போனவன் மனம் திரும்பி மரித்து போயிருந்தான்னா, நான் பரலோகத்தில் அவனுக்கு இடம் வச்சிருக்கேனே. இன்னும் பயங்கரமாக இருக்கு. அப்போ மரணம் எந்த நாட்களையும் எந்த நிமிஷத்துலையும் எப்படி வரும் நமக்கு சொல்ல முடியாது, தெரியாது. அப்போது நான் இந்த 3 பாயிண்ட்டை எடுத்து பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ ஒரு ஃபேமிலி வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்றைக்கு இந்த செய்தி எங்கள் குடும்பத்துக்காக பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா? நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் ஒரு பில்டிங் இடிஞ்சு சாகக்கூடாது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பஸ்ஸில் போய் சாகக்கூடாது, என்ன பண்ணணும், ஊழியம் செஞ்சு இல்லை ஊழியத்தில் நம்ம மறிக்கிறதாக தேவனுக்கு மகிமையாக இருக்கும்னு சொல்கிறான். அதே போல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வீட்டில் அவங்க பெட்ரூமு, அந்த பெட்ரூமில் அவங்க அந்த ஃபேமிலி ஹஸ்பண்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சு, இந்த அம்மா படுத்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அம்மா ஏதோ ஒன்று அது எழுந்துக்கிறாங்க. எழுந்து நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு அவங்கள ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சி தள்ளுதான். அப்படி தள்ளணும், எதுக்குடா பக்கடா நம்ம போயிட்டோம். அப்படி போகிற உடனே அந்த ரூஃப் இடிஞ்சு விழுதான். ரூஃப் இடிஞ்சு விழுந்தோடனே இவ்வளோ பெரிய கல், 5 இன்ச்சு இருக்கும்ல அந்த திக்னஸ்ஸு, எப்படி இருக்கும், அப்படியே இந்த பக்கம் தான் அப்படியே இடிஞ்சு கீழே 10 விழுந்தான். அந்த பெட்டு மேலே பார்த்தா, அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க, அந்த பெட்டு மேலே அப்படியே வெறும் கல்லாக இருக்குது. பயங்கரமாக பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு செய்தி எனக்கு தான் பாஸ்டர், இதே போல தான் இடிஞ்சு விழுந்துச்சு, அங்கே அவன் செத்து போயிட்டான், ஆனால் கர்த்தர் நான் மறிக்காத அளவுக்கு தேவன் பாதுகாத்து கொண்டார். பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி கூட கடவுள் நமக்கு டிலே பண்ணி அந்த செய்தியை உங்களுக்காக தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த செய்தியை கர்த்தர் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்கள வெக்கப்பட்டுன்னு போயிடுவாங்க. அவனு சில பேர் அதுக்கு எல்லாத்தையும் சர்வீஸ் முடிஞ்சவொன்னு ஃபுல் ஸ்டோரி, நான் ஷார்ட்டாக சொன்னேன், முழு கதையை அவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர் போன வாரம் என்ன பண்ணால், நான் தூங்கிட்டு இருக்கும்போது நான் அதுமாரி என்றைக்கும் தூங்குதில்லை, அந்த என் பெட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், பெட்டுடைய ஓரத்துக்கு நான் வந்துட்டேன், ஓரத்துக்கு கீழே விழ போகிறேன், பக்கத்தில் என்னமோ பீரோ என்னென்னமோ கிடக்குதான், கீழே விழ போகிறேன். அப்போது யாரோ காதில் சொல்கிறாங்க, நீ விழ போகிற, திரும்பி படு. நல்லா தூக்கிட்டு இருக்கிற, நீ விழ போகிற, திரும்பி படுன்னு சொன்னாங்க. நான் என்னடா திரும்பி படுக்கிறேன். அப்புறம் தான் பார்த்தோன்னே தான் எனக்கு தெரியுது, அந்த இன்னும் கொஞ்சம் நேரம் கீழே விழுந்திருப்பேன், கீழே என்னென்னமோ இருந்துச்சு, எல்லாம் மேலெல்லாம் பொத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பொத்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த போன வாரங்களில் இந்த ஆக்ஷன்லாம் நடக்குது, கரெக்டாக ஹாப்டாக அந்த செய்தி என்னப்படுது, கரெக்டாக அவங்கள தொடுது பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நீங்கள் விசுவாசிக்கணும், நம்பணும். உங்கள் உயிரை உங்களால் காமந்து பண்ண முடியாது. உங்கள் உயிரை அங்கேருந்து சிஎம் பிஎம் காமந்து பண்ணுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் உயிரை ஒருவர் இருக்கிறார் உங்களை பாதுகாப்பதற்கு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த வசனங்களை பார்த்து அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது, அநேக அற்புதங்களை கர்த்தர் அப்போஸ்தலர் மூலமாக செய்கிறார். ஆண்டவர் பேதுரு மூலமாக அவன் நடந்து போகும்பொழுது அநேகர் எல்லா படுக்கையில் எல்லாம் கொண்டு வந்து அவங்க சரீரங்களை மற்றவர்கள் வியாதிஸ்தில் வைக்கிறாங்க, அவர்கள் சுகமாக்கப்படுகிறார்கள். பிறகு அவர்களை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பிடிச்சி அவனை தூக்கி கொண்ட சிறைச்சாலில் போடுறாங்க. சிறைச்சாலில் போனவுடனே கொஞ்ச நேரத்தில் தேவதூத அந்த சிறைச்சாலுக்கு அவர்களெல்லாம் விடுதலை ஆக்கிடுறான். இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. போட்டு பெரிய சிறைச்சாலை கதவுகள் எப்படி இருக்கும், எவ்வளோ இரும்பு கதவுகள் இருக்கும், பயங்கரமாக இல்லை, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் சிறைச்சாலை கதவுகள். நம்ம ஊர் கதவு மாதிரி இருக்காது, தலைனா திறங்குது, நமக்கு ஓரமாக நின்னாவே திறந்துக்குது அதே. அதனால் அப்போது அந்த கதவுகள்லாம் பெரிய பெரிய அந்த கதவுகள் பூட்டி அவன் என்ன பண்ண, இப்படி டம்முன்னு தாப்பால் போடுவான். அவ்வளோ பெரிய சிறைச்சாலை கதவு என்ன பண்ணுறான், அதை பார்த்தா திடீர்னு அவன் சொல்கிறான், எங்கடா வச்சிக்கலைங்க, உள்ளே இருக்காங்க. இப்போ பார்த்தா உள்ளே ஆளு காணும். எப்படின்னு பார்த்தா வெளியில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அப்போஸ்தலர் நாட்களில் பயங்கரமான அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அந்த கர்த்தர் இன்று உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை வந்து போட்டுறதை போட்டு ஜெயிலுக்குள்ளே போட்டா, பேங்க்குள்ளே போட்டுனா நல்லாயிருக்கும். வரும்போது எடுத்துக்கிட்டே தான் வந்துடலாம். ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? அற்புதங்களை செய்கிறாரு. உடனே என்ன பண்ணுறானுங்க? அவனை அடிக்கிறானுங்க, உதைக்கிறானுங்க, கொடுமைப்படுத்துகிறானுங்க. அப்போது கொடுமைப்படுத்தும் போது கமேலியன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப கனம் பெற்றவர். அவன் எழுந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் அவனை அடிக்காதீங்க, இது பண்ணாதீங்க. ஏன்னா இது தேவனால் உண்டாச்சுன்னா தேவன் என்ன பண்ணுவார்? தேவனால் உண்டாச்சுன்னா நம்மளால் ஒன்றும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. மனுஷாரில் உண்டாச்சுன்னா அது வந்து ஒழிந்து போயிடும். பாருங்க, 2 பேர் எழும்புறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை பற்றி சொல்றாரு. வாசிமா. ஏனென்றால் இந்த நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஆள் வந்து நான் தான் கிறிஸ்து, நான் தான் என்ன பின்பற்றுங்க சொல்றான். அவர்கள்லாம் மடிந்து போயிட்டாங்க. ஆனா இங்க அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெயிசாஸ் மடிஞ்சு போனான். பின்னாடி அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு போச்சு. அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி. கலிலேயனாகிய யூதா. கலிலேயர்கள் மரித்து போறாங்க இல்லையா? நிறைய பேர் அது மாதிரி நம்பி மரித்து போறாங்க, கலாட்சியாளரா மாறாங்க. அப்போ அவனை நம்பி போறவங்க மரிச்சு போறாங்க. அதெல்லாம் வந்து என்ன இல்லை, பெரிய மேட்டர் இல்லை. அவன் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானா, பாவ மன்னிப்பு பெற்றான், அதுதான் முக்கியமான காரியம். யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போவான். அவனை நம்பின அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், மரித்து போகிறது ஒரு பெரிய காரியம் இல்லை, அவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் வருகையிலே முதலாவது எழுந்திருப்பார்கள், பிறகு அவர்களோடு கூட நாமும் சேர்ந்து கொள்வோம். அப்போ கிறிஸ்துவ வந்து வருகை எந்த நாட்கள் நடக்கும்ன்று தெரியாது. இப்போ நாட்களில் பார்த்தா, போன வாரங்களில் நான் ஒரு செய்தியை வாசித்தேன். அந்த டூம், அது உண்மையாக பொய்யா தெரில, அந்த என்ன சொல்கிறது, மெர்சி டூம், அந்த ஆண்டவர் இயேசு போனார அந்த டூம் வந்து, மெயின் டூம் வந்து திறந்துட்டாங்க. அந்த வாசற்படியை கிங்ஸ் ஹைவே இது திறந்துட்டாங்க, அந்த வாசப்படி திறந்துட்டாங்கன்னு சொல்லி அதில் பார்த்தேன். அப்போது ஆண்டவர் தேவனுடைய வருகை என்ன ஆயிடுச்சு? கடைசி நாட்களிலே சமீபத்து இருக்கிறது. கடைசி நாட்கள்ன்றது பயங்கரமான உபத்திரவ நாட்கள்லாம் இருக்கும். ஆண்டவருடைய கரம் எப்போ வந்து கடைசி நாட்கள் எவ்வளோ நாளும் நமக்கு தெரியாது. அதனால் நாம் என்ன பண்ண, சபை என்ன பண்ண வேண்டும்? விழித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய திட்டங்கள் சபையோடு கூட இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆக 3வது காரியத்துக்கு நான் போவோம். 3வது காரியத்தில் ரிப்பனன்ஸ் ஆஃப் எருசலேம் மனம் திரும்ப. ஆண்டவர் 3வது என்ன நினைக்கிறாரு? எருசலேம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மெலிந்தா தீவில் என்ன நடக்குது? மெலிந்தா தீவில் அவன் பவுல் போகிறான். பவுல் போன உடனே அந்த தீவில் இருக்கவங்களாம் அவனை ஏற்றுக்கிறாங்க பாருங்கள். ஏற்றுக்கிட்ட உடனே பிறகு என்ன பண்ணுறான்? ஒரு பாம்பு வந்து அவனை கடிச்சிடுது. கடித்த உடனே இவன் செத்து போயிடுவான், பாவம் செஞ்சனால தான் இவன் செத்து போயிடுவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறான்? அந்த பாம்பு அப்படி உதறி போடுறான் பாருங்க, பாம்பு பொத்துன்னு விழுது. அதனால் அந்த பாம்பு கடிச்சு எத்தனையோ பேர் அந்த தெளிவில் செத்து போயிட்டுருக்காங்க. அந்த தீவுடைய தலைவன் பார்த்து, எல்லாரும் பார்த்து, இவன் பாவம் செஞ்சுருக்கான் அப்படின்னு. ஆனால் ஒரு நிமிஷத்தில் அந்த பாம்பை உதறி போடுறான். அந்த பாம்பு அவன் வந்து தூக்கி அந்த அந்த நெருப்பில் போடப்படுது. விறகு அள்ளும்பொழுது அந்த பாம்பு அவனை கையை கவிக்குதுன்னு பார்த்தோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். அப்போ உதறி போட்ட உடனே அப்போது எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் மரணம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவ சித்தம் இல்லாமல் தொட முடியாது. அல்லேலூயா. அது உலகமே நடக்குது. அந்த தீவுக்காரன் நினைக்கிறான், ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பாம்பு கடிச்சு எல்லாம் செத்து போயிருக்கிறான். இது அப்படியே கையில் பிடிச்சி கடிக்குது. இவன் என்ன பண்ண முடியும்? உதறி போடுறான். அப்போது கர்த்தரவனோடு கூட இருக்கிறதுனால அந்த பாம்பு செத்து போயிடுது. இவனை கர்த்தர் உயிரோடு கூட பார்க்குறான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே பார்த்த மாதிரி அப்படியே பில்டிங் இடிஞ்சு விழுது. யாரோ புஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு, எப்படி போனோன்னு தெரில. உன்னை கர்த்தர் பார்த்தார். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? அதுபோல் உங்களுடைய பாதுகாப்பு, என்னுடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய காரியம். 3வது ரிப்பன், சபை மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்றாரு பாருங்க. இப்போ 4ஆம் வசனம் பாருங்க. சீலோ மேல கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்கள். அப்போ 18 பேர் கொண்டு போச்சு. மற்றவங்கெல்லாம் குற்றம் செய்தனால கொண்டு நினைக்கிறியா? இல்லவே சொல்லி கர்த்தர் அங்கே சொல்றதை பார்க்குறான். அப்போ
ஆண்டவர் எருசலேமை வந்து பாதுகாக்கப்பட மனம் திரும்ப வேண்டும் என்று எருசலேம் என்றால் என்ன? சபை. புறஜாதிகள், கலிலேயர் புறஜாதிகள் மனம் திரும்ப வேண்டும். எருசலேம் மனம் திரும்ப வேண்டும். அதனால்தான் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம், இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி, கேருபீன் மேலிருந்து தேவனுடைய மகிமை ஆண்டவர் அங்கே காணப்படுகிறார். ஆலயத்தின் வாசற்படியில் வந்து, ஆலயத்தின் வாசப்படியிலே வந்து. அப்போ இப்படி ஒரு ஆலயம் இருக்குன்னா இந்த ஆலயத்தின் வாசப்படியில தேவனுடைய மகிமை வந்து நிக்குது. சணநூல் அங்கி தரித்து, சணநூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற, கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும், அதற்குள்ளே செய்யப்படுகிற நாட்டில் நடக்கிற எல்லா அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றி, பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியிலே அடையாளம் போடு. அல்லேலூயா. அப்போ இந்த தேவதூதன் என்ன பண்றான்? இந்த சர்ச்சுக்கு முன்னாடி வாசற்படியிலே வந்து நிற்கின்றான். அப்போ அவன் நிற்கிறான். அடுத்து என்ன செய்ய போறான்? அந்த சபைக்குள்ள உள்ள வரப்போகிறான். அவன் கையில என்ன இருக்குது? அவன் கையில மைக்கூடு இருக்கிறது. மைக்கூடுன்னா என்ன அப்படின்னா, இது பாருங்க, இதுதான் மைக்கூடு. அந்த நாட்களில் வந்து எழுதுறதுக்கு நீங்கள் பேனா நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ மாடர்னாக வந்து போச்சு. அந்த நாட்களில் இந்த ஷோஃபர் நம்ம ஊதுறோமே, அந்த அந்த என்னது ஆட்டுடைய அந்த கொம்பு, அந்த கொம்பை என்ன பண்ணுவாங்க? அதை கீழே இருக்க பாட்டத்தை கொஞ்சம் முன்னாடி வெட்டிட்டு அது உள்ள ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் இந்த மையை ஊற்றிடுவாங்க. எழுதுகிற மையை ஊற்றிட்டு அப்புறம் இந்த புறாவுடைய சிறகு இருக்குல்ல, அந்த சிறகுனால தோல் சுருளில் எழுதுவாங்க. அப்போ எப்படி எழுதுவாங்க? ஒன்று எழுதுனா இப்படி எழுதுவாங்க. அப்படி தொட்டு இதுதான் இங்க் ஹான்னு பேர். இங்க் ஹான் அப்படின்னு பேர், அது பேர் தொழுவாங்க. அதுபோல் இந்த தேவதூதன் கையில் என்ன இருக்குது? மைக்கூடு வச்சுருக்கிறான். அந்த மைக்கூடு எதை எழுதுது? அந்த இதை எழுதுறது. அதுபோல் இந்த மைக்கூடு எதுக்கு வச்சுருக்கிறான் அப்படின்னா, யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அருவருப்புகள் தேசத்தில் வந்து அநியாயம் நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய ஜெபத்தை செய்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே தேசத்தை ஆளுகிற நல்ல ஆண்டவரே உம்முடைய ஒரு தகப்பம் போல ஆண்டவர் ஆட்களை அவர் வேணும் இவர் வேணும் நம்ம கேட்கல. இவங்க தான் வரணும் நம்ம ஜெபம் பண்ணல. கர்த்தர் நல்ல ஆளை கொண்டு வரணும், அவன் வந்து தேசத்தை நேசிக்கணும், அப்போ தான் நம்ம சமாதானமாக இருக்க முடியும். நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ அதுக்காக அந்த அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெற்றியிலே அடையாளம் போடு. இப்போ இவன் கையில், இந்த தேவதூதன் கையில் இந்த இங்க் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? சர்ச்சை வந்து சுற்றி உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கொட்டாய் விட்டுட்டு இருப்பீங்க, அங்கே இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபேன் சரியாக ஓடுது, ஏன் இந்த ஃபேன் சரியாக ஓடுது, கடக்குன்னு ஓடுது, எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இடம் கிடைக்குது, தள்ளி உட்காரணும், அது எப்போ உழுவும் தெரியலையே, இப்படிலாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். வீட்டில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு, பார்த்தீங்கன்னா அடையாளம் போகிறோம். வீட்டில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு, இது ஒவ்வொரு திங்கிங் நம்ம இருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் காத்திரி அழுதுச்சேப்பா, கண்ணில் தாரையா அப்படியே கண்ணீர் வரும். ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, யார் அழறாங்களோ அவர் நெற்றியிலே அடையாளம் போடு. உங்களுக்கு தெரியாது, அந்த தேவதூதன் என்ன பண்ணுவான்? உங்கள் நெற்றியில் தான் வச்சிருக்க இந்த மைக் கூட்டை எடுத்து வந்து அடையாளம் போடுவான். அந்த இங்கு வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, கர்த்தருடைய. அன்றைக்கி பச்சை குத்துவாங்க பாருங்கள், அதுபோல் உங்கள் நெற்றியிலே அடையாளம். அந்த அடையாளம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ அடையாளம் போடப்பட்டிருக்க ஒருவரையும் கிட்ட சேராதிருங்கள். அப்போது சங்காரத்தூதன் அடுத்து வரான். சங்காரத்தூதன் வந்து யாரெல்லாம் அடையாளம் போட்டிருக்கோ அவங்கள விட்டுறான். ஏன்னா அவங்க பெருமூச்சு விட்டு அழுதவங்க, தேசத்துக்காக அழுதவங்க, அருவருப்புக்காக அழுதவங்க, சபைக்கு உண்மையாக வர்றவங்க, அவங்கள தொடாமல் அடையாளம் போடப்படாதவர்களை அவன் சங்கரித்து போடுகிறான். ஹல்லேலூயா. அது பெரியோரிலிருந்து குழந்தைகள் வரலும் போகுது. மூப்பர்களிடத்திலே துவங்குங்கள், சபையிலே துவங்குங்கள். சபை என்பது எருசலேம், சபையிலே அதை துவங்குங்கள். அப்போ முதல்ல என்ன பண்ணுறாரு? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர. இத்தனை வருஷம் நம்ம இருந்தோம், எப்படி நம்ம சபைக்காக நம்முடைய தேசத்திற்காக நம்ம கதறிட்டு அழுகிறமா கர்த்தர் பார்க்குறாரு. அப்போ அது அந்த சங்கரித்து போடுங்கள் அந்த அருமையான காரியங்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்குன்னு பேதுரு சொல்கிறான் பாருங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காரணம். அது இந்த நேரத்தை தூக்கினா நீங்கள் ரட்சிக்கப்பட நிலம் என்ன ஆகும்னு கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு?
அந்த எருசலேமை ஆண்டவர் அந்த 12 பேர் மரிச்சு போனது முக்கியம் இல்லைப்பா, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கதறுகிறத பார்க்கணும். 4வது காரியம், ரெப்பரன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, மனித வர்க்கத்தின் மனம் திரும்புதல். மனித வர்க்கம், அந்த வசனம் பாருங்க 5ஆம், உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ என்ன பண்ணுவோம்? உலகம் முழுவதும் ஆண்டவர் தேவன் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு பெரிய ரிப்பெண்டன்ஸ் ஆஃப் மனித வர்க்கத்தினுடைய மனம் திரும்புதல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். யோவான் எழுதும் பொழுது மத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் சாரவன் சொல்கிறான் பாருங்க, வேறு அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கு, நல்ல கனிகொடாத மரம் எதுவாவது வெட்டுண்டு அக்னியிலே போடப்போகிறோம். அப்போ கர்த்தர் எப்படி பார்க்குறாரு? உங்களையும் என்னையும் ஒரு நல்ல மரமாக பார்க்குறாரு. சொல்லுங்க, நான் நல்ல மரம், கனி கொடுக்கிற மரம். அல்லேலூயா. அப்போது ஒரு தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? எந்த மரம் அதிகமாக கனி கொடுக்குதோ அந்த மரத்தை என்ன பண்ணுவான்? அந்த மரத்தினுடைய எல்லா கல்லெல்லாம் பொறுக்கிட்டு அதை கொத்தி எரு போட்டு, ஏன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் கனி கொடுக்க வேண்டும். அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? அந்த மரம் கனி கொடுக்குற மரத்தை ரொம்ப பாதுகாத்துக்குவான். தண்ணீர் பாய்ச்சுவான், அந்த கற்களை பொறுக்கி போடுவான், கொத்துவான், எரு போடுவான். அதுபோல் எந்த தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு கனி கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். எல்லாத்தையும் சுற்றி ஒரு வேலியை கர்த்தர் போடுவார். உன் குடும்பத்தை யாரும் தொட முடியும். பார்த்தீங்களா அந்த பயங்கரமான ஒரு அற்புதம்? பார்த்தீங்களா? இப்படி ஆண்டவர், நீங்கள் பஸ்ஸில் போவீங்க, கர்த்தர் ஆக்சிடென்ட் ஆகாமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். நீங்கள் இப்போ பஸ் ஸ்டாப்பில் நிற்பீங்க, கர்த்தர் ஆக்சிடென்ட் ஆகாமல் கர்த்தர் நீங்கள் சாப்பிடுவீங்க, அது உங்களுடைய வயிற்றில் கெட்ட காரியம் வராமல் தேவன் பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. இந்த போன வாரத்தில் நான் போன மாதத்தில் நான் சொன்ன பாருங்கள், ஒரு ஆள் போய் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்காரு. அந்த நூடுல்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஓல்டு ஸ்டாக். இவர் போய் சாப்பிட்டு டக்குன்னு பரட்டி எடுத்து வெந்நீரில் ரொம்ப நேரம் போகணும். இந்த நூடுல்ஸ் ரொம்ப டேஞ்சர். நீங்கள் நூடுல்ஸ் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு மூஞ்ச பார்த்தா தெரியுது எனக்கு. சரி, ஒரு சில பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்கும். அது என்ன பண்ணுது? அந்த உள்ள இன்செக்ட்ஸ் போயிடுது. ரொம்ப நேரம் ஓல்டு ஸ்டாக் உள்ள என்ன பண்ணுது? பூச்சி உள்ளே இருக்குது, கண்டுபிடிக்க முடியல. அது சரியாக சுடுத்தல ரொம்ப நேரம் போட்டு வச்சுருக்கோம், போடுறதில்ல. டக்குன்னு என்ன பண்ணோம்? எண்ணெயை ஊற்றி இது போட்டு டக்குன்னு பரட்டி கொண்டாந்து வச்சிடறோம் ரொம்ப ஸ்பீடாக. அதில் என்ன பண்ண, ஒரு ஆள் சாப்பிட்டு போயிட்டு கடைசியில் வயிற்று வலிக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போனால் கடைசியில் கேன்சர் ஃபார்ம் ஆகிப்போச்சு. அதுபோல் சில சமயத்தில் நம்ம சாப்பிட்ற உணவில் என்ன நடக்குது நமக்கு தெரியாது. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல், நல்ல கனி கூடாத மரம் என்னவோ அது அக்னியிலே போடப்படும். ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தோட்டத்துக்கு பற்றி சொல்கிறாரு. அங்கே என்ன பண்ணுறாரு? நேரம் ஏன் இதில் கனிகள் காணப்படலைன்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், தோட்டக்காரன், இந்த ஒரு வருஷம் போட்டு ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன்? அது கொத்தி எரு போடுகிறேன், அது கனி கொடுத்தால் சரி. அதுபோல் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கனி கொடுக்க முடியாய் கர்த்தர் அழைக்கின்றார். ஆக நம்ம ரிப்பண்டன்ஸ், தேவனுடைய சமூகத்தில் எப்படியாவது மனம் திரும்பி தேவனுடைய திட்டங்களை உலகமிடம் நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, என் சபையில் நிறைய புதிய ஆத்துமாக்கள் வர வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வர ஆத்துமாக்களை நான் நல்ல கனத்தை கொடுக்கணும், அவர்கள் அன்பு செலுத்தணும், அவர்களை நான் விட்டுவிடக்கூடாது. நம்ம சர்ச்சுக்கு ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா அந்த குடும்பம் நம்ம குடும்பத்தில் ஒருவர். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன். நான் அந்த ஃப்ளைட்டில் வரும்பொழுது காமிப்பேன். சில பேர் அம்மாமார்கள் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நார்த் இந்தியன் மாதிரி பயங்கர அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை, அவங்க ஹஸ்பண்ட்னாலேயோ எப்படி இருந்தால் ஒன்றும் அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, கலர்லேயோ அழகுலையோ எது சம்மந்தம். ஆனால் அந்த குழந்தைய அது மூக்கு ஒழிவிட்டுருக்கு, முத்தம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க பாரு, முத்தம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்போது நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், எப்படா இந்த குழந்தைக்கு போய் முத்தம் கொடுக்குறோம், என்கிட்ட கொடுத்தா கொடுக்க மாட்டேன், ஆனால் இந்த குழந்தைக்கு எப்படி முத்தம் கொடுக்குறோன்னா அந்த குழந்தை அவங்களுடைய குழந்தை. அது கருப்பாக இருக்கா, சிவப்பாக இருக்குதா, குள்ளமாக இருக்குதா, வெயிட்டாக இருக்குதா, அது அவங்களுக்கு தெரியாது. தான் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த குழந்தை. அதுபோல் தான் உங்கள் ஒவ்வொருவரும் சபை போதகர் பார்ப்பார். நீங்கள் உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, நான் படித்தவன், படிக்காத, சபை போதகருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க.
நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவங்க படித்தவங்க, இவங்க படிக்காதவங்க, இந்த வீடு இவங்க ரொம்ப மோசமான இடத்துல வராங்க அப்படின்னு நினைப்பீங்க. சபை போதவர்கள் அப்படி பார்க்கறதில்ல, கர்த்தரும் அப்படி பார்ப்பதில்லை. ஏன் பார்க்க முடியாது? நீங்கள் அத்தனை பேரும் சபையில் மிகவும் மதிக்கத்தக்கவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சபையினுடைய பிள்ளைகள். பிள்ளைகளாக பாவிக்கப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறார். அதனால் ஆண்டவர் தேவன் அத்தனை பேர் ரட்சிக்கப்படும். சபையை விட்டு ஒரு ஆத்துமா கூட வெளியே போகக்கூடாது. சபைக்குள்ளே உள்ள வரலாம் அந்த ஆத்துமாக்கள். அவங்க தவறு செஞ்சு அவங்களா போகிறதுல தவறு கிடையாது. அவங்க ஆண்டவரே வெளியே அனுப்பிச்சிடுவார். நாம் வெளியே அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால் பாவம் நம்ம மேலே சுமரக்கூடாது. அதில் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்கு. ஒரு சபை வர்றது எவ்வளோ பெரிய காரணம். நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? யாரோ ஒருத்தவங்க சுவிசேஷம் சொல்லி எத்தனையோ வருஷங்கள் ரட்சிக்கப்பட அவங்க குடும்பத்தை தேவர் ரட்சித்திருக்காரு. அதுபோல் நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட ஒரு கருணை ஆண்டவர் காண்பிக்க இறக்க 4 காரியங்களை கர்த்தர் இன்று நமக்கோடு பேசினார். ஒன்று என்னென்னா, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது புதிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 2வது பார்க்கும் பொழுது புறஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதிலே தேவன் கவனமுள்ளவராக இருக்கின்றார். 3வது காரியம், சபையில் மனம் திரும்புதல் எப்பொழுதுமே வர வேண்டும். அந்த தேவதூதன் தன்னுடைய மைக்கூட்டை வைத்துக்கொண்டு வாசற்படியில் நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறான். உள்ளே பெருமூச்சு அழுகிற நெற்றியிலே அவன் அடையாளம் போடுகின்றான். அடையாளம் போடப்படாதவர்களை, அடையாளம் இல்லாதவர்களை சங்கரித்து போடப்படுகிறது. அதனால் கர்த்தர் அடையாளப்படும் கிட்ட சேராதவர்கள் கர்த்தர் சொல்கிறார். அப்புறம் 3வது காரியம், சபையினுடைய மனம் திரும்ப முக்கியம். 4வது காரியம், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கின்றார். ஹல்லேலூயா.